மாமா ரபகல தூக்கமில்ல உன்னால் மாமா ஏமா உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறேன். இந்த ஒத்தையில இந்த ரோட்ல நடந்து போனாங்க உன் ஞாபகம் தானே வருது. சத்தியமா சொல்றேன், இந்த ஏமாத்தல் வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்கூடாது. எப்படி சொல்ற? ஒண்ணு 11 மணிக்கா அந்த ஆசை வந்து நிக்கணும், இல்ல 12 மணிக்கா வந்து நிக்கணும், இல்ல அப்படி இப்படி தப்பி தவறி ஒரு 2:30 மணி 3 மணிக்குள்ள வந்து நிக்கணும். கரெக்டா பொழுது வெடிக்கிற நேரம் இந்த நேரத்துல போய் பொம்பளைக்கு பூரா சாரி போறதுக்கு வராங்க ஓரம். இவ்வளவு நேரத்துக்கு இவ ஆசை வச்சானா எங்கடா போறது? பொம்பளைங்களுக்கு அதெல்லாம் நல்லா இருக்கும், அவங்களுக்கு நல்லா இருக்கு. நான் உங்களோட சேர்ந்து போறத பார்த்தாலும் ஊரு பூரா காரி மாறி துப்பிடும். ஏவா நீ என்கிட்ட தோல் இல்லையா? அதனால நீ என்ன பண்ணாலும் யாரும் நான் இவகிட்ட இருக்கிற தோல் தோல் இல்ல தோழி. தோழி ஆமா ஆமாமா. நான் இன்னி என்ன பண்ணாலும் அவன் தோழி இல்லையா, அவன் என்னமே பண்ண மாட்டான்னு உண்மையில யாருக்குமே டவுட் வராது. ஓ நீ இப்படி போற இதே மெயின்டைன் பண்ணிக்கலாம் விடுப்பா. ரெண்டு பேரும் இதே இது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிருங்க, யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்படியா? உன்னை பார்த்து நான் ஒரு பாட்டு பாட்டேன், என்ன பார்த்து நீ ஒரு பாட்டு பாடுறீ கண்ணே. அடி ஏறி கர ஓரத்தில எரும நாடி மேய்க்கையில அடி அழந்த போல பொறுக்க வந்த அடி எவனோடு போன முண்ட பட்டு பாவாட கட்டி பல பலன்னு மயக்க வந்த பார்த்தா மயங்கிடு வேண்டாம் அடிக்கத்தான் ஓடி தேவடியா எல்லாரும் ஓடி விட என்ன பார்த்தா வெள்ளாறு ஓடி கண்டவளம் அடி போடலாமா? நைட்டெல்லாம் அடி வாங்கினாரு. நம்ம 10 ரூபாய் வேணும்னு படுத்து கொள்ளையில படுத்திருந்த, 5 ரூபாய் வேணும்னு அவரை கொள்ளையில படுத்திருந்த. ஆனா யாரா நான் வந்து தந்தானா அடிக்கட்டாரு ஓடி தேடியா 10 ரூபாய்க்கு நான் படுத்து கொள்ள போட்டுனா 5 ரூபாய்க்கு அவரை கொள்ள போட்டுனா நீ பாத்து சும்மா இருந்துட்டு வந்த. எதிர்பார்ட்டுனா கூட ஒரு பொம்பளை பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்குதா? கேவலம் இல்ல கம்பெனி இல்ல கேவலன்னு சொல்லனா கம்முன்னு சொல்ல. ஒரு பெண்ணை பார்த்தா ஒரு இகழ்ச்சி அப்படி பேசுறியே. நான் இகழ்ச்சியா பேசல, என்ன கொண்டாந்து இவ்வளவு பேர்ல மாட்டு விட்டு தொடப்ப கட்ட அடி வாங்கணும்னு சொல்லி விடிய கால நேரத்துல என் மேல இவனுக்கு ஆசை வந்துருச்சு. சத்தியமா சொல்றேன், நீ வேணா இத கேட்டு கூட பாரு. பேசுமா? கேட்டு பாரு பேசுதா இல்லையா? பேசுமா? ஹலோ 1 2 3 மைக் உன்னை செவி கொடுத்து தான் கேளு சொன்னேன். அங்க யாரா உப்பு கரைச்சு வச்சுதா? உப்பு இருக்குதா? கண்டு முதற்கதான் ஆயிடுச்சு. டேய் உன்னை நான் என்ன சொன்னேன்? நீ காது கொடுத்து கேளுன்னு தான் சொன்னேன். உன்னை வாய் வச்சு அங்க சாப்பிட சொன்னேன். ஏமா காது கொடுத்து கேளுன்னு சொல்லிட்டு நீ காட்டுனா எப்படி இருக்குது? அதானே ஏன்னா ஹெட்போன் மாட்டு மாதிரியா வச்சிருக்கிற. கருமாந்திரம் முடிச்சுவல ஏகப்பட்ட துணி மாட்டலாம் மாட்டேங்குது. கண்ணே அப்படி இருந்தாலும் வீணா வட்டல் போனால் போகட்டும்.